ஹாய், ஹலோ, வெல்கம் டு சாமாஸ் அவியல். நான் உங்கள் என்எல்சி சுவாமிநாதன் அலையஸ் ஷாமா. முதல் முறையாக நான் 2013 அமெரிக்கா வந்தபோது சிகாகோ நகரத்திலிருந்து நியூயார்க் நகரத்து பக்கத்தில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு சாலை மார்க்கமாக காரில் போனோம். அந்த அனுபவத்தை உங்களோட இந்த காணொளி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தயவு செஞ்சு பரிந்துரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிகாகோலேருந்து நயாகராவுக்கு டொலேடோ வழியாக போனால் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு முதல்ல வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருக்கிற இஸ்கான் அமைப்பை சேர்ந்த நியூ பிருந்தாவன்கிற கிருஷ்ணர் கோவிலுக்கும் அடுத்ததா பென்சில்வேனியா மாநிலத்தில் இருக்கிற பிட்ஸ்பர்க் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கும் கடைசியா நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிற நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போறதாவும் திட்டமிட்டோம். சிகாகோ ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு கார் வாடகை கம்பெனியில குருதேவ் ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு வாடகை கார்ல நாங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீக்கெண்டு டிராபிக் ஹெவியா இருந்துச்சு. அங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம் இண்டியானா மாநிலத்தில் இருக்கிற இண்டியானா போலீஸுங்கிற ஊரில் ராத்திரி 8 மணிக்கு எங்களுடைய நைட்டு சாப்பாடை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி 3 மணி நேர கார் பயணத்துக்கு பிறகு நாங்கள் போய் சேர்ந்த இடம் இண்டியானா மாநிலத்தின் கொலம்பஸ்ங்கிற ஊர். நீங்கள் பார்க்குற இந்த ஷெரட்டன் ஹோட்டலில் தான் அன்னைக்கு ராத்திரி தங்கினோம். இண்டியானா போலீஸில் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே குருதேவ் இன்டர்நெட் மூலமாக இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருந்தான். ரொம்ப வசதியாக இருந்துச்சு. மறுநாள் கார்த்தால 7:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பினோம். 2.5 மணி நேர கார் பயணத்துக்கு பின்னாடி வெஸ்ட் வெர்ஜீனியா மாகாணத்தில் மார்ஷல் கவுண்டியில் மவுண்ட்ஸ் வில்லிங்கிற இடத்துல இருக்கிற நியூ பிருந்தாவன் அப்படிங்கிற இஸ்கான் அமைப்பை சேர்ந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோவிலுக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். இயற்கை எழில் கொஞ்சிற மிகவும் ரம்மியமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் இந்த பிருந்தாவன் அமைஞ்சிருக்கு. 1966 வருஷம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் முதலாக ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாங்கிறவர் இந்த இஸ்கான் அமைப்பை தோற்றுவிச்சார். அதை தொடர்ந்து 1968 வருஷம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நியூ பிருந்தாவன்கிற கோவிலை இங்கே நிர்மாணம் பண்ணினார். கோவிலுக்குள்ள சுவாமி பிரபுபாதாவோட அழகான உருவச்சிலை இருக்கு. வாங்க கோவிலுக்குள்ள போய் அங்க நடக்கிற வழிபாட்டுல கலந்துக்கலாம். இந்த பிருந்தாவன் கோவிலுக்கு பக்கத்திலேயே த கோல்டன் பேலஸ் ஆஃப் பிரபுபாதா அப்படிங்கிற இடம் இருக்கு. அதாவது பிரபுபாதாவின் தங்க அரண்மனை. 1972 சுவாமி பிரபுபாதாவுக்கு வசிப்பிடமா கட்டுறதுக்காக தீர்மானிக்கப்பட்டு 1977 நவம்பர்ல அவருடைய மறைவுக்கு பின்னால 1979 கட்டப்பட்ட நினைவு மாளிகை இது. இதை கட்டுறதுக்கு சலவக்கல், தங்கம், தேக்கு மரம் இதையெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. அப்பவே 600,000 அமெரிக்க டாலர் இதன் கட்டுமான பொருள்களுக்காகவும் பக்தர்களுடைய இலவச உடல் உழைப்பாலும் இந்த மாளிகை உருவாச்சு. இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மத்தியானம் சுமார் 2 மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். அங்கேருந்து நேராக நாம் போக போகிற இடம் பென்சில்வேனியா மாநிலத்தில் பிட்ஸ்பர்க்ன்ற இடத்துல இருக்கிற ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில். அது
கிட்டத்தட்ட 85 மைல் தூரத்திலையும் 2 மணி நேர கார் பயண தொலைவிலையும் இருக்கு. அமெரிக்காவோட அழகை ரசிக்கணும்னா கார்ல நெடுந்தூர பயணம் போகணும்னு குருதேவ் ஏற்கனவே சொல்லி இருந்தான். அது எவ்வளவு உண்மைன்னு இந்த கார் பயணத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன ஊரா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய நகரமா இருந்தாலும் சரி, பார்க்க ரம்மியமாவும் நேர்த்தியாவும் இருந்துச்சு. எங்கேயும் காரை நிறுத்தி யாரையும் வழி கேட்க வேண்டாம். குறுக்கும் நெடுக்குமா ஏகப்பட்ட சாலைகள் இருந்தாலும் எந்த சாலை எந்த வழின்னு அங்கங்க வழிகாட்டிகள் இருக்கு. அதை தவிர கையில இருக்கிற செல்போன்ல கிளம்புற இடத்தையும் போக வேண்டிய இடத்தையும் பதிவு பண்ணிட்டா அது நமக்கு வழியை காட்டிக்கிட்டே எங்க எப்படி திரும்பணும்னு சொல்லிக்கிட்டே வருது. In a quarter mile, continue on to Old William Penn Highway. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு நாம போய் சேர்ந்துருவோம். அதுக்குள்ள அந்த கோவிலை பத்தின வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க அனுமதி கிடையாதாம். பென்சில்வேனியா மாநிலம் பிட்ஸ்பர்க் நகரத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அமெரிக்காவில் ஆரம்ப காலத்துல நிறுவப்பட்ட பாரம்பரியமான இந்து கோவில்கள்ல ஒண்ணு. 1975 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இதற்கான அமைப்பு, அதாவது ஆர்கனைசேஷன் துவக்கப்பட்டது. இந்த கோவிலை நிறுவ திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட 11/11/1977 அனுமதி கோரப்பட்டு அன்னிக்கே அனுமதியும் வழங்கப்பட்டது. பின்னாடி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட உதவியோட 30/6/1976 பூமி பூஜையும் 11/7/1977 பிரதிஷ்டாபனமும் செய்யப்பட்டது. அப்புறம் 8/6/1977 கும்பாபிஷேகமும் நடந்தது. இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் 22/10/1978 கட்டி முடிக்கப்பட்டது. வேற ஒரு பக்தர் புகைப்படம் எடுக்கிறத பார்த்துட்டு நானும் என்னுடைய மொபைல் கேமராவில் சுவாமியை படம் பிடிச்சேன். அதுக்குள்ள கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நிறுத்திட்டேன். எனக்கு கிடைச்ச ஷார்ட் ஃபுட்டேஜ் தான். நீங்களும் சுவாமியை தரிசனம் பண்ணிக்கங்க. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பும்போது சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அங்க கோவில் பக்கத்திலேயே ஒரு உடுப்பி ஹோட்டல் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மசால் தோசையும் அருமையான காஃபியும் அங்க சாப்பிட்டுட்டு எங்களுடைய பயணத்தின் கடைசி இலக்கான நயாகராவை நோக்கி புறப்பட்டோம். 4 மணி நேர கார் பயணம். நயாகராவுக்கு நாங்க போய் சேரும்போது ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. நேரா ஹோட்டல் ரூமுக்கு கூட போகாம இரவு நேர விளக்கொளியில நீர்வீழ்ச்சியுடைய அழகை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக முதல்ல நீர்வீழ்ச்சிக்கு போனோம். இரவு நேர விளக்கொளியில நீர்வீழ்ச்சியுடைய அழகு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அதை நீங்களும் பார்த்து ரசிங்க. கார்த்தால 8 மணிக்கெல்லாம் டிஃபனை முடிச்சுக்கிட்டு ஒரு 9 மணி வாக்கில் ரூமை வெக்கேட் பண்ணிக்கிட்டு நாங்கள் நயாகராவை பார்க்க புறப்பட்டோம். அமெரிக்காவில் நான் பார்த்து வியந்த முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா பொது இடங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது அங்கே கட்டாயம். கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், மேலே ஏறி போக வேண்டிய இடங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது. அதே போல தான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும். அதோ தூரத்தில் தெரிகிற கட்டிடங்கள் கனடா நாட்டு கரையில் இருக்கு. நாம் இப்போ இருக்கிறது அமெரிக்க கரை.
இதுதான் நயாகரா ஆறு. இந்த ஆற்றின் குறுக்கால தான் நயாகரா நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. 56 கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு நோக்கி பாயும் நயாகரா ஆறு ஈரிங்கிற ஏரியில தொடங்கி ஒன்டாரியோங்கிற ஏரியில போய் கலக்குது. அதோட கனடா நாட்டு ஒன்டாரியோ மாநிலம், அமெரிக்கா நாட்டு நியூயார்க் மாநிலம், இது ரெண்டுத்துக்கும் இடையிலான ஒரு பகுதி எல்லையாவும் இருக்கு. கடந்த 12,000 வருஷங்கள்ல நயாகரா நீர்வீழ்ச்சி 14 கிலோமீட்டர் ஆத்தின் போக்கிலேயே நகர்ந்து நீர்வீழ்ச்சி கடியில தொண்டை போல ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கு. நயாகரா ஆறு மிகப்பெரிய தீவுகளையும் பல சிறு தீவுகளையும் உள்ளடக்கி இருக்கு. கிராண்ட் ஐலாண்டுங்கிற மிகப்பெரிய தீவு கூடவே நேவி ஐலாண்டுங்கிற ஒரு சுமாரான அளவுள்ள தீவு, 2 தீவுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்த நயாகரா ஆறு அதுக்கப்புறம் கோட் ஐலாண்டுங்கிற பெரிய தீவாலையும் லூனா ஐலாண்டுங்கிற குட்டி தீவாலையும் 3ஆ பிரிஞ்சு 3 நீர்வீழ்ச்சியா கொட்டுது. வாங்க இப்போ நாம படகுல ஏறி நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல போய் பார்க்க போறோம். அமெரிக்கா, கனடா 2 நாட்டு கரையில இருந்தும் இந்த அருவிக்கு பக்கத்துல படகு போகுது. அருவிக்கு பக்கத்துல போகும்போது மழை மாதிரி அடிக்கிற சாரல்ல நாம நனைஞ்சிடாம இருக்கிறதுக்காக அவங்க ஒரு பிளாஸ்டிக் ரெயின் கோட்டு தராங்க. நாங்க போன சமயம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வீக் நடந்ததுனால அந்த சின்னம் குறிச்ச ரெயின் கோட்டை கொடுத்தாங்க. அந்த ரெயின் கோட்டை நாமளே வச்சுக்கலாம். நாம பயணிக்க போற இந்த படகுக்கு மேட் ஆஃப் த மிஸ்ட் அப்படின்னு பேரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு பயணம் தொடங்க போகுது. வாங்க என்னோட நீங்களும் சேர்ந்து அந்த த்ரில்லிங்கான அனுபவத்தை உணருங்க. அப்படியே அப்பப்போ நான் சொல்ற புள்ளி விவரங்களையும் காதுல போட்டுக்கங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அருவி தான் அமெரிக்க நாட்டு பக்கமா இருக்கிற அமெரிக்கன் ஃபால்ஸ். அமெரிக்க தரைப்பகுதிக்கும் லூனா தீவுக்கும் இடையில இந்த அருவி அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற 3 அருவியில இது 2வது பெரிய அருவி. இதுதான் 3 அருவிகளுக்கும் நடுவால இருக்கிற சின்ன அருவி. இதன் பேரு பிரைடல் வெயில். இது கோட் ஐலாண்டுக்கும் லூனா ஐலாண்டுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. அதோ தெரியுதே, அதான் குதிரையிலாட அருவி, ஆங்கிலத்துல ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ். 3 அருவிகள்லையும் இதுதான் மிகப்பெரிய அருவி. கனடா நாட்டு தரைப்பகுதிக்கும் கோட் ஐலாண்டுக்கும் இடையில இந்த அருவி அமைஞ்சிருக்கு. உயரமான நீர்வீழ்ச்சியா இல்லாட்டாலும் கூட இந்த நீர்வீழ்ச்சிகள் மிகவும் அகலமானதாகும். சராசரியா ஒரு நிமிஷத்துல 5 மில்லியன் கன அடி தண்ணீர் கொட்டுதுன்னா பார்த்துக்கங்களேன். அமெரிக்க கரையிலிருந்து கனடா நாட்டு கரைக்கு 1039 மீட்டர் அகலம்.
இந்த நயாகரா ஆற்றை பயன்படுத்தி கனடாவில் ஒன்றும் அமெரிக்காவில் ஒன்றுமா 2 நீர் மின் நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. ரெண்டும் மொத்தமா 4.4 கிகாவாட் மின்சாரத்தை தயாரிக்குது. நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு நாங்க உடனேயே சிகாகோவை நோக்கி கிளம்பிட்டோம். இதோ நீங்க பாக்குறீங்களே, இதுதான் ஈரிங்கிற ஏரி. இந்த ஏரியிலிருந்து தான் நயாகரா ஆறு புறப்பட்டு ஒன்டாரியோங்கிற ஏரியில போய் கலக்குது. அமெரிக்கா, கனடா 2 நாடுகளுமே இந்த 3 நீர் வளங்களையும் சமமா பங்கிட்டுக்குது. இத பார்த்ததும் நம்ம இந்தியாவில் கர்நாடகாவும் தமிழ்நாடும் காவிரி நீருக்காக சண்டை போட்டுக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பொறாமையா இருந்துச்சு. இப்போ நாம சிகாகோவுக்கு போற வழியில எலிகாட் வெல்லி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போக போறோம். அங்க என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அங்க ஃபால் கலர் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதாவது இப்போ அமெரிக்காவில் ஃபால் கலர் சீசன். நம்ம இந்தியாவில் இலையுதிர் காலத்தும் போது மரத்தில் இருக்கிற பச்சை இலையெல்லாம் காஞ்சி போய் கீழே விழுந்துரும் இல்லையா? ஆனால் இந்த பகுதியில் மரத்தில் இருக்கிற பச்சை இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெவ்வேறு நிறங்களுக்கு மாறி அப்புறமா தான் உதிர்ந்து விழும். மரத்தோட இலைகள்லாம் சிகப்பு, மஞ்சள், ஆரஞ்சுன்னு பல வண்ணங்கள்லையும் ஒவ்வொரு வண்ணத்திலையும் பலவிதமான ஷேட்ஸ்லையும் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா மைல் கணக்கில் 2 பக்கமும் அப்படித்தான் இருக்கு. அதை வார்த்தையால வர்ணிக்கிறதுக்கு என்னால் முடியாது. அமெரிக்க சாலைகளில் கார் பயணம் செய்யறது ஒரு சுகமான அனுபவம். ரொம்பவும் அருமையான சாலைகள். சாலை விதிகளை 100க்கு 100 கடைபிடிக்கிற வாகன ஓட்டிகள். ஏன்னா ஒருத்தர் சாலை விதியை மீறினா கூட பெரும் விபத்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே அதிகம். அதுவும் இல்லாமல் கடுமையான சட்டங்கள். யாரும் காசு கொடுத்து ஓட்டுநர் உரிமத்தை வாங்கிட முடியாது. கடுமையான சோதனைக்கு பின்னாடி தான் அங்கே டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பயணத்தில் நாங்கள் கடந்து வந்த மொத்த தூரம் 1430 மைல், அதாவது 2300 கிலோமீட்டர். வழியில் ஒரு இடத்துல காரை நிறுத்தி இந்த அருமையான லொக்கேஷனில் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக நாங்கள் போய் சேர்ந்த இடம் எலிகாட் வெல்லிங்கிற ஒரு கிராமம். இங்கே ஃபால் கலர் ஃபெஸ்டிவல் நடக்குது. நம்ம ஊர் கிராம திருவிழா மாதிரி. இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு அங்கேயே பக்கத்தில் சப்வேல குருதேவ் மத்தியானம் லஞ்ச் வாங்கிட்டு வந்தான். அதை சாப்பிட்டுட்டு அந்த திருவிழாவை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நாளில் இலையுதிர் காலம் முடிஞ்சு பனிக்காலம் ஆரம்பிச்சிடும். எங்கே பார்த்தாலும் வெண்மையான பனி மூடி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது இங்கே நடக்க போகிற பனிச்சறுக்கு விளையாட்டு ரொம்ப பிரபலம். அதுக்காக இந்த ஊர் இப்போவே தயாராகிக்கிட்டு வருது. அவ்வளவுதாங்க. இனிமே நான் ஸ்டாப்பாக சிகாகோவுக்கு போக வேண்டியதான். நடுவில் ராத்திரி 8 மணி வாக்கில் எங்கேயாவது ஒரு மோட்டலில் நிறுத்தி நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு அப்படியே சிகாகோ போய் சேர வேண்டியதுதான். இதுதான் ராத்திரி நாங்கள் டின்னர் சாப்பிட்ட மோட்டல். இன்டர்ஸ்டேட் ஹைவேஸில் அங்கங்கே இந்த மாதிரி மோட்டல்ஸ் இருக்குது. பெரும்பாலும் ட்ரக் டிரைவர்ஸு அப்புறம் நெடுந்தூர பயணம் போகிறவங்களுக்கு
இத மாதிரி மோட்டல்ஸ் ரொம்ப வசதியா இருக்கு. தரமான உணவு, சுத்தமான சுகாதாரமான ரெஸ்ட் ரூம், அதாவது கழிப்பிடம். அதன் பிறகு நெடுந்தூர கார் பயணம் அல்லது ட்ரக்கில் பயணம் போறவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு வசதியா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பயண தொகுப்பை நீங்க ரசிச்சீங்க தானே? அடுத்த முறை வேற ஒரு தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.